ஏங்க ப்ளவுஸ் தைச்சிட்டிங்களா? உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுமா ஜாக்கெட்டு? சரி கொடுங்க. 2 ஜாக்கெட் கொடுத்தீங்க. ஒன்று தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால் வந்து இப்போதைக்கு நான் தைக்கலை. நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னதுனால 2 ஜாக்கெட்டுக்கு பதிலாக 1 ஜாக்கெட் நான் தைச்சி கொடுத்துருக்கேன். இந்தாங்க வாங்கிட்டு போங்க இதை. ஐயோ, எனக்கு இந்த ஜாக்கெட்டை விட எனக்கு அந்த ஜாக்கெட் தாங்க சாரிக்கு மேட்சாக இருக்குது. நான் நாளைக்கு கம்பல்சரி ஊருக்கு போயே ஆகணும். எனக்கு அந்த ஜாக்கெட் தான் வேணுமே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துருப்பேன். எனக்கே உடம்பு சரியில்லைங்கிறனால தான் உங்ககிட்ட வந்து ஒரு ஜாக்கெட் வந்து பெண்டிங் போட்டுட்டு இன்னொரு ஜாக்கெட் தைச்சிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் தான் கொடுத்தீங்க. 2 ஒரே நாளில் தான் வேணும்னு சொன்னீங்க. இப்போதைக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் நான் உங்களுக்கு இந்த ஜாக்கெட்டையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு அந்த சாரிக்கே அந்த ப்ளவுஸ் தாங்க மேட்சாக இருக்கும். நான் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு இதை போடுங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லைங்க. எனக்கு அதுதான் எனக்கு வேணும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்காங்க. நம்ம என்னதான் ஒரு டைலருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கரெக்டாக அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு உடம்பு சரி இருந்தால் என்ன, சரியில்லைன்னா என்ன, நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்த ப்ளவுஸை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைன்னொன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக 2ல் ஏதோ ஒன்று தைச்சி கொடுத்துருக்காங்கன்னு வாங்கிட்டு போகணும்னு நினைக்காம எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. இப்படி தான் பல பேர் இருக்கீங்க. என்றைக்குமே ஒரு டைலருங்களை வந்து கண்டிப்பாக யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு போவையில் ஒருத்தரோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா ரிட்டன் நீங்கள் வாங்க வரும்போது அவங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களால மிஷினில் உட்கார முடியலன்னா உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி தான் ப்ளவுஸை நாங்கள் தைச்சி வைப்போம். அப்படி தைச்சி வைக்கிற இந்த 2 நாளில் வந்து வாங்குறேன்னு சொல்லுவீங்க. வந்து வாங்கவே மாட்டீங்க. அது வந்து மாதக்கணக்கில் எங்கள் கடைக்குள்ளேயே இருக்கும். ஆனால் ஒரு டைலருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆனால் நாங்கள் இன்றைக்கி தைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா உடனே நீங்கள் வந்து ஒரு டைலரை பயங்கரமாக திட்டுறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு டைலரை வந்து தப்பாவோ தேவையில்லாத விஷயங்களும் பேசாதீங்க. அதை தான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.